World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது கருத்தரங்கில் ஒரு மாதிரி டவுசியான டைமு, ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி அண்ணன் சினிமா படங்கள் பாடல்கள் பெரிய பெரிய தலைவர்கள் பற்றிலாம் வித்தியாசமாக அவங்கள்ட்ட பேச போகிறாரு. அதுக்காக நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் கொள்கை பரப்பு செயலாளரும் ராஜநிலை ஜோதிடருமான திரு அருண்ராம் அண்ணன் அவர்கள் வெற்றிக்கு காரணம் காலமா உழைப்பா என்ற தலைப்பில் வித்தியாசமாக பேசுகிறதுக்காக வருமாறு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 38வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்கள் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜையா அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு திருப்பதி ராஜா அவர்களுக்கும், பொருளாளர் திரு கரு முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் முத்துப்பாண்டி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் அவர்களுக்கும், துணை செயலாளர் திருமதி தனபாக்கிய மேடம் அவர்களுக்கும், எங்கள் நந்தகுமார் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கதிர் அவர்களுக்கும் எனக்கு வணக்கம். கதிர் வணக்கம்னு சொன்னேன். கதிர், அதாவது கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான், வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். அதாவது வெற்றிக்கு காரணம் உழைப்பா காலமா? என்ன சார் எல்லாம் வெற்றிக்கு காரணம் உழைக்கிறதா காலமா? உழைப்பு அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க சார். வெற்றிக்கு காரணம் உழைப்பு, உழைச்சா வெற்றின்றவங்களாம் கை தூக்குங்க. ஒன்று அப்போ பெரும்பான்மை எல்லாரும் காரணம் உழைப்புங்கிறீங்க. காலம் அப்படிங்கிறவங்க காலம்தான். ஓகே, ஏதோ ஒரு 50-50க்கு வந்துடும் போல. இருந்தாலும் கடைசியாக பேசி முடிச்சதும் கேட்போம். அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போது ட்ரெண்டிங்காக இப்போ இருக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம், அப்படி தானே? நேற்று கொடியை வெளியிட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம், அதாவது வெற்றிக்கு காரணம் காலமா உழைப்பா அப்படின்னும் போது இப்போ இருக்கிற காலத்தில் என்ன வந்திருக்குன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு இது என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு கொடியை விட்டுருக்கு. அதில் 2 யானை இருக்கு. அவர் கொடியை விட்டதில் யார் யாரோ என்னென்ன பேசினாலும் எனக்கு யானை இருக்கிறதுல சந்தோஷம். ஏன்னா நான் கரசைக்காரனும், அதெல்லாம் அங்கே யானை இருக்குது. ஓகே, ரைட்டு, சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஓகே, அப்போது ஜோதிட பிரபஞ்சக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரசைக்காரனம் இருக்கிறவங்கெல்லாம் அது என்னப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு பிரச்சாரம் பண்ணுவோம். கரெக்டா? அதானே நடக்கும். அப்போது இந்த தமிழக வெற்றி கழகம், அப்போது அவர் பாருங்கள், தமிழக வெற்றி கழகம், தமிழக உழைப்பாளர் கழகம்னு வச்சுருக்காரா? இல்லையே. உழைப்பாளர் கழகம்னு வைக்கல, உழைப்பாளர் கட்சின்னு வைக்கல. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களான்னா இல்லை, குடிக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கும். அதனால் அவர் டைரெக்டாக என்ன பண்ணிட்டாரு, வெற்றிக்கு போயிட்டார். வெற்றி கழகம்னு வச்சுட்டாரு. நிறையா பேர் சொல்கிறாங்க, இப்போவே ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவரோட ஆய்வுக்கு போக வேண்டாம், அவர் கட்சியை தொடங்கி வெற்றியை நிலைநாட்டட்டும். இப்போ இந்த வெற்றிக்கு காரணம் உழைப்பா காலமா அப்படின்னா இது ஒரு பட்டிமன்ற தலைப்பு. ஒரு நடுவர் உட்காந்துக்குவார், அந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர் உட்காந்துக்கிட்டு இதுக்கு காரணம் வெற்றிக்கு காரணம் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசணும். இப்படிலாம் உழைச்சாதான் வெற்றி வரும், இப்படிலாம் உழைச்சா வெற்றி வரும்னு ஒருத்தர் பேசணும். அடுத்த ஒருத்தர் இல்லை காலம்தான் வெற்றியை கொடுக்குதுன்னு பேசணும். இப்படி மாற்றி மாற்றி பேசி கடைசியில் அந்த நடுவர் இந்த வெற்றிக்கு காரணம் உழைப்பு, அதுக்கான காலம் அப்படின்னு 2யும் தகுந்த மாதிரி பதில் சொல்லுவார், விடை. இல்லைன்னா வெற்றிக்கு காரணம் காலம்தான் அப்படின்னு ஏதாவது ஒரு விடையே சொல்லணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தனே தான் பேசணும், 2க்கும் நானே தான் பேசணும். இப்போது இந்த
வெற்றிக்கு காலம்தான் காரணம் அப்படின்னு உங்களை கை தூக்க சொன்னும்போது, காலம்னு கை தூக்குன ஜோசியர் யார் யார் சார்? நான் ஜோதிடர் அப்படின்றவங்க. இவர் நந்தகுமார் ஐயா காலம் அப்படின்னாரு, ஜோதிடர். நீங்களும் ஜோதிடர். அதாவது ஜோதிடராக இருக்கக்கூடிய நாம் எப்பொழுதும் காலத்தின் பக்கம் இருக்கணும். கரெக்டா? உழைப்பின் பக்கம் இருக்கக்கூடாது. ஏன்? அதாவது நம்மக்கிட்ட வர கிளைண்ட்டு வராங்க, ஜாதகத்தை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? சார், இந்த கட்டத்தை பார்த்து நான் எவ்வளோ உழைக்கணும், நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நான் எங்கெங்கெல்லாம் பயிற்சி பண்ணணும், என்ன நான் எந்த கிளாஸுக்கு போகணும், ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்கணுமா, இந்த மாதிரி மேடையில் பேசுகிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணுமா, எத்தனையோ ஸ்பெஷல் கோச்சிங்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது நான் எடுத்துக்கணுமான்னு கேட்குறதுக்காக வராங்க. இல்லையே, நேராக கட்டத்தை கொடுத்துட்டு எனக்கு எப்போ லாட்ரியில் அடிக்கும் பணம், எனக்கு எப்போ சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கணும் பணம் கொட்டும், கோடியில் சம்பாதிப்பது எப்படி, அப்படி கேட்க தானே வராங்க. யாராவது உழைக்கிறத கேட்கறதுக்காக ஜோசியர்கிட்ட வராங்களா? சொல்லுங்கள் சார். எந்த காலத்தில் சும்மா இருக்கும்போதே எனக்கு வெற்றி வரும், அதுக்கு தானே வராங்க. சரி, அப்படியே இல்லை, விட்டுறலாம். கடுமையாக முயற்சி செஞ்சு தோத்துட்டு இனிமே நான் ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நம்மக்கிட்ட வராங்க. அப்போது எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து உழைச்சி தோத்துட்டு அப்போ என்ன பண்ண வராங்க? எப்போ நான் ஜெயிக்கிற காலம் வரும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு தான் ஒரு ஜோதிடரிடமே வராத. அப்போது வெற்றியை கொடுப்பது காலமா உழைப்பா? சொல்லுங்க. காலம்தான். எனவே வெற்றியை கொடுப்பது காலம் 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 என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஓகேவா? சரி. அதாவது இந்த வெற்றி அப்படின்னா என்ன சார்? வெற்றி அப்படின்னா என்ன? ஜெயிக்கிறது. ஜெயிக்கிறது என்ன? ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு 5 சப்ஜெக்டில் பாஸ் ஆகிறதே வெற்றி. ஒரு பையனுக்கு கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும், ஒரு பையனுக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும், ஒரு பையனுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வரணும், ஒரு பையனுக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும். என்ன இப்போ இந்த வெற்றிங்கிறது ஒரு பையனாக பார்க்கும்போது ஒரு 10வது தேர்வுலையோ 12வது தேர்வுலையோ அதானே மொதல் டெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வைக்கிற டெஸ்ட்லாம் டெஸ்ட் இல்லை, அது கிளாஸ் ரூமில் வச்சு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போது ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறான் பாருங்க ஒரு பையன். அவனுடைய உழைப்பு எப்படி இருக்கும்? அவனும் அந்த ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறதுக்கே கடினமாக உழைப்பான். அந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னு நினைக்கிற பையனும் கடினமாக தான் உழைப்பான். ஆனால் அந்த கடினமாக உழைச்சி 100க்கு 99 எடுப்பான். இவன் 40 தான் வரும்னு நினச்சிருப்பான், ஆனால் இவன் 50 வாங்கிடுவான். அப்போ அவனுக்கு அங்கே மார்க் போடுறது யார்? காலம். காலம் தான் மார்க் போடுது. அப்போது ஒரு பையனாக இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு முதல் தேர்வு, முதல் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிது. இந்த வெற்றி இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 வகை. தனி மனித வெற்றி, நானாக முயற்சி பண்ணேன், நானாக தோத்தேன், நானாக கம்பெனி ஆரம்பித்தேன், நானாக ஜெயித்தேன், நானாக பணத்தை விட்டேன். இதெல்லாம் எப்படிங்க? ஒரு தனி மனித முயற்சி, தனி மனித வெற்றி. இன்னொன்று என்ன? கூட்டு முயற்சி. நானும் இன்னொருத்தனும் சேர்ந்து போனோம், தொழில் பண்ணோம், நஷ்டம் ஆயிட்டோம், நானும் இன்னொருத்தரும் சேர்ந்தோம், லாபம் வந்துச்சு, சம்பாதிச்சோம். கரெக்டா? அப்போது இந்த வெற்றிங்கிறது 2 வகை. ஒன்று தனி மனித வெற்றி, அது நம்மளோட ஜாதகத்தில் பார்க்குறோம். இன்னொன்று கூட்டு முயற்சியோடைய வெற்றி. இதில் இந்த கூட்டு முயற்சியில்
பொதுவாக என்ன சொல்கிறோம், பார்ட்னர், எனக்கு சேர்ந்த பார்ட்னரால் லாஸ் ஆகிட்டேன் சார், கடன் வந்துடுச்சு, எல்லாம் போச்சு, இதானே எல்லாத்தோட பிரச்சனையும். என்கிட்ட ஒரு கிளைண்ட்டு சொன்னாப்புல, அந்த மாதிரி ஒருத்தரோட சேர்ந்து நஷ்டமாயிடுச்சு, அவன்கிட்ட நான் பணத்தை திரும்ப கேட்கலாமா, ஒரே தொல்லை பண்ணுறான், பணத்தை கொடு பணத்தை கொடுன்னு 2 பேரும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். 2 பேர் வண்டியில் போகிறாங்க, வண்டியை ஒருத்தன் ஓட்டிகிட்டு போகிறான், ஒருத்தன் பின்னாடி உட்காந்துட்டு போகிறான். 2 பேரும் போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒருத்தனுக்கு ரைட்டு கை போயிடுச்சு, வலது கை போயிடுச்சு, ஒருத்தனுக்கு வலது கால் போயிடுச்சு. ஓகே, எல்லாம் எந்திரிச்சு ஒரு வருஷம் கழித்து எல்லாம் நார்மலுக்கு வந்துடுறாங்க. இந்த 2 பேத்தில் இந்த வலது கை போனவன், உன்னால தாண்டா எனக்கு வலது கை போச்சு, உன் வலது கையை கொடுறான்னு கேட்பானா? இல்லை அந்த வலது கால் போனவன் இவங்கிட்ட, உன்னால தான் வண்டி ஓட்டினேன், என் வலது கால் போயிடுச்சு, உன் வலது காலை கொடுன்னு கேட்பானா? சொல்லுங்கள் சார். கேட்க மாட்டான், கேட்க முடியாது. ஆனால் பணம்னு போயிட்டா, உன்னால தான் பணம் போச்சு, கொடு. கை தட்டுங்க சார், தீர்ப்பு சொல்லுங்க. அப்போ பணமாக போனால் கொடுக்கணும், கை கால் போனால் கொடுக்க வேண்டாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பார்ட்னரை கூட்டிகிட்டு போய் வண்டியை ஓட்டிகிட்டு போய் கை காலை எடுத்துருங்க, அவன் திரும்பி கேட்கவே மாட்டான் அப்படின்னு சாரே சொல்கிறாரு. இல்லை பாருங்க, அதனால் இப்படி தான் போகுது உழைப்பு. அதனால் இந்த வெற்றி அப்படிங்கிறது பார்ஷியல், 2யுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தை பொறுத்தவரை பொருளாதார வெற்றி தான் மிக மிக முக்கியம். பணம் பணம் பணம். காலையிலேயே இங்கே மாணிக்கையா சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் பணம் வேணும்னா என்ன பண்ணுவோம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை நல்ல பூஜை பண்ணுங்க, ஒரு ஹோமம் பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்போ நம்ம ஐயா அவங்களும் சொன்னாங்க, ஏதாவது ஹோமம் பண்ணுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க, ஏதாவது ஒரு முயற்சி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த கூட்டு முயற்சி. இப்போ தனி மனிதன் தோத்துட்டானா நம்ம நேராக திட்டிடுவோம். நான் தோத்துட்டேன் அப்படின்னா உடனே எங்கள் அப்பா திட்டுவாங்க, எங்கள் பொண்டாட்டி திட்டுவாங்க, யாருனாலும் தனியாக இருக்கவனா திட்டிடலாம். இந்த கூட்டு முயற்சியில் எப்படி திட்டுறது? இந்திய அணி கிரிக்கெட் மேட்ச் விளையாடுது, ரோஹித் சர்மா தலைமையில் உலகக்கோப்பையை விளையாடுது. உலகக்கோப்பை மேட்சிலேருந்து ஜெயிச்சுக்கிட்டே போய் கடைசி மேட்ச்சில் ரன்னர், வின்னர் இல்லை ரன்னர், அதுவும் வெற்றி தான். ஆனால் அவங்க விளையாடினவங்க, நாம் ஆளுங்க கீழே இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த கிரவுண்டை திட்டுறான். குஜராத்தில் அகமதாபாத்தில் அந்த கிரவுண்டு மோடியோட கிரவுண்டில் வச்சது தப்பு அப்படின்னு கிரவுண்டை திட்டுறான். அமித்ஷா பையனை திட்டுறான், ரோஹித் சர்மாவை திட்டுறான். இந்த பாலா போன மோடி, நரேந்திர மோடி போய் ஒவ்வொரு வீரரையும் கட்டி தழுவி ஆறுதல் கூறுறாரு. அதை கேலி பண்ணுறான், மிமிஸ் போடுறான். பார்த்துருப்பீங்க கரெக்டா? ஏதாவது ஒரு கூட்டு முயற்சி தோல்வி அடையும் போது இந்தியாவின் மனிதனின் மனோநிலை என்ன? அதே மாதிரி அதே ரோஹித் சர்மா T20 வேர்ல்டு கப் நடக்குது, நடந்துச்சா? பார்த்தோமா? டீம் ஜெயிச்சிச்சா? ஜெயிச்சுதா? எப்படி ஜெயிச்சுது? கடைசி ஓவரில் ஒரு பாலில் ஒரு கேட்சை பிடிச்சி ஆட்டமே மாறி வெற்றி பெற்றுச்சு. அப்போது எல்லாரும் கைத்தட்டி கொண்டாடணும். கரெக்டுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலக கோப்பைக்கும் அணியின் தலைவராக இருந்தவர் ரோஹித் சர்மா, T20க்கும் அணியின் தலைவராக இருந்தவர் ரோஹித் சர்மா தான். ஆனால் அந்த மேட்சில் தோக்குறாங்க, இந்த மேட்சில் ஜெயிக்கிறாங்க. இந்த இடத்துல உழைப்பு ஜெயித்ததா, காலம் ஜெயித்ததா? என்ன ஜெயிச்சிச்சு? காலம்தான் ஜெயிச்சுது. அப்போது எல்லாரும் இந்த காலத்திற்கு மறுபடியும் ஒரு கைத்தட்டலில் போட்டு காலமே வென்றது. புரியுதுங்களா? அப்போது காலம்தான் ஜெயிக்கிறது. சார் இப்போ நமக்கு என்ன சார் பிரச்சனை? நமக்கு என்ன பிரச்சனை?
பண பிரச்சனை, அப்புறம் கல்யாண பிரச்சனை, பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு பிரச்சனை, அப்புறம் ஒன்றா வருவோம். இப்போ இந்த கல்யாணம் ஆகலைன்றோம்ல, இந்த கல்யாணம் ஆகலைன்னு சொல்லக்கூடிய பெற்றோர் எவ்வளோ பொண்ணு தேடுறாங்க, மாப்பிள்ளையை தேடுறாங்க. கடுமையாக உழைக்கிறாங்கல்ல, கடுமையாக உழைக்கிறதுனாலயா பொண்ணு கிடைக்குது? சொல்லுங்கள். யாராவது லேட்டஸ்ட்டாக உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணீங்களா? யாராவது நீங்கள் பண்ணீங்களா மேடம்? எத்தனை மாப்பிள்ளை தேடினீங்க, பையனுக்கா பொண்ணுக்கா? ஒரே ஒரே பையனுக்கா பொண்ணுக்கா? பொண்ணுக்கு. பாருங்க, ஒரே ஒரே பொண்ணா உங்களுக்கு? ஒரே பொண்ணு, ஒரே மாப்பிள்ளையை பார்த்தாங்க, உடனே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. காலம் உடனே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்காவது ஒரே பொண்ணு ஒரே மாப்பிள்ளை தான் பார்த்தாரு, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரான். பாவம், அவங்கக்கிட்ட ஒரு பொண்ணு தான் இருந்திருக்கு. இல்லைன்னா இன்னும் 2 பொண்ணு இருந்திருந்தால் நம்ம யாராவது ஒருத்தங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். இன்னொரு பொண்ணு இருக்கா? அவங்களோட கொழுந்தனார் பொண்ணுக்கு இது வரைக்கும் 15 மாப்பிள்ளைக்கு மேலே பார்த்துருக்காங்களாம், இன்னும் செட் ஆகலையா. அப்போது யார் மேடம் உழைப்பு திருமணத்தை ஏற்படுத்தியதா, காலம் ஏற்படுத்தியதா? காலம் தானே. கைத்தட்டுங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? உழைப்பு தானேன்னு சொன்னீங்க. நீங்கள் உழைப்புக்கு தான் கை தூக்குனீங்க. இப்போ உங்கள் ஓட்டு காலத்துக்கு விழுந்துருச்சு. நன்றி. அப்போது இந்த திருமணம் அப்படிங்கிற இடத்துல மறுபடியும் காலம்தான் ஜெயிக்கிறது. சரி, அடுத்தது இந்தியாவில் 1947 சுதந்திரம் வாங்கினோம். கரெக்டா? இப்போ தான் சுதந்திர தினம் கொண்டாடணும். இருக்கிறதுலே மிக மிக எளிமையான வேலை என்னன்னு சொல்லுங்கள் இந்தியர்களுக்கு? 47லேருந்து இந்தியர்கள் மிக மிக எளிமையாக செஞ்ச வேலை என்ன சார்? குழந்தை பிறக்கிறது சார். என்ன இப்படி இருந்துட்டீங்க? மக்கள் தொகை பெருக்கத்தை ரொம்ப ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒருத்தனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அவ்வளோ ஈஸியாக பிறக்குதா? இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க சார். இல்லை. அப்போது ஒரு காலத்தில் சாதாரணமாக குழந்தை பிறந்துட்டு இருந்தது கல்யாணம் ஆகி. இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கே ஒரு காலம் வர வேண்டியிருக்கு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னொரு காலம் வர வேண்டியிருக்கு. அப்போது சார், குழந்தை பிறக்கிறதுக்கு உழைக்க வேண்டியது இருக்குது சார் அப்படின்னு யாராவது சொல்லுங்கள். இந்த உழைக்கணும்னு கை தூக்குனவங்க யாராவது சொல்லுங்கள் சார். குழந்தை பிறக்கிறதுக்கு நாங்கள் கடுமையாக உழைக்கிறோன்னு சொல்லுங்கள். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடுமையாக நாங்கள் உழைக்கிறோன்னு சொன்னால் நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை பெக்க எவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்கணும்னு யோசித்து சொல்லுங்கள். அப்போது குழந்தை பிறப்பதற்கும் காலம்தான் வேண்டும். கை தட்டுங்க. அடுத்தது எங்கே போகலாம்? வேலைக்கு போகலாமா? வேலை கிடைக்கணும் சார். வேலை கிடைக்கணும். இந்த வேலை கிடைக்கிறது எப்போ இருந்து சார் இருக்குது? வேலையே இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது எப்போ இருந்து இருக்குது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த குடி தமிழ் குடி. வேற என்ன சொல்லலாம்? என்ன வேணால் சொல்லலாம். என்ன? அப்போது வேலைங்கிறது எப்போ இருந்து வாண்டட் இருக்கு? எப்பயுமே வாண்டட் இருக்கு. ஆனால் இந்த வேலைக்கு போகிற மனோநிலை நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றதுல தான் ஒரு பிரச்சனை. இப்போது இந்த வேலைக்கு போகிற விஷயத்தில் வெள்ளைக்காரன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடிமை வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள். இதுக்கு எதுக்கு இந்த பிஏ வந்துச்சு, எம்ஏ வந்துச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களை படிச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா தெரியும். அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும். அப்போ நம்மக்கிட்ட இருந்தது குருகுல சிஸ்டம் தான் இருந்துச்சு. வேணுங்கிறவன் உள்ளே போய் உட்காந்து படிச்சுட்டு வருவான். அவங்கிட்ட இருந்தது என்னன்னா ஞானம். என்னங்க ஞானம்? எங்கே சொல்லுங்க.
ஞானம். அது என்னதுங்க? அறிவு, ஞானம். அது என்ன ஞானம்னா, விவேகானந்தர் போய் அமெரிக்காவில் டியர் லேடிஸ், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு பேசினார்ல, அந்த மாதிரி அந்த ஞானங்கிறது வெள்ளைக்காரன் வந்து பார்த்தபோது ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண, அதாவது சாதாரண என்ன, ரொம்ப சாதாரண எளிமையான பிச்சைக்காரன்ட்ட கூட நம்ம உடலை பற்றின அறிவு இருந்துச்சு. இந்த உயிர் என்ன, இந்த ஆத்மா என்ன, ஞானம் என்ன, இந்த உலகம் என்ன அப்படிங்கிற அறிவு ரொம்ப சாதாரண. எங்கே போய் சுற்றி பார்த்தான் அவனுக்கு ஏபிசிடி தெரியாமல் இருந்தது. ஆனால் அவங்கிட்ட உலக ஞானம் அத்தனையும் இருந்துச்சு. இது எங்கேருந்துடா இவனுக்கு போச்சுன்னு பார்த்தான். இந்த குருகுலத்திலேருந்து போகுது. அப்போ அந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணணும். படித்தவனுக்கும் படிக்காத, இன்றைக்கும் கிராமத்தில் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டான். அவன் சொல்கிற அறிவு நமக்கு இருக்காது. அதுக்கு தான் உடனே என்ன சொன்னான், ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு அதுக்கு ஒரு பழமொழி. அப்போது இந்த எஜுகேஷ்னல் சிஸ்டம் வந்ததே ஒரு வேலை செய்கிற மனப்பான்மைக்காக. அப்போ அந்த இடத்துல வேலைக்கு ஆட்கள் தேவைப்பட்டது. வேலைக்கு படித்தோம், அப்புறம் வேலை இல்லைன்ற பிரச்சனை வந்தது. இப்போது நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், எம்ஆர் ராதா, இந்த மாதிரி இவங்களோட படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்வார் எம்ஆர் ராதா. சிவாஜி பைத்தியமா எனக்கு வேலை கிடைக்கலன்னு அலைவார். எம்ஜிஆர் வேலை கிடைக்கலன்னுவார். அதுக்கப்புறம் யார் வந்தா? ரஜினிகாந்த் வந்தார். ஃபைலை தூக்கிட்டு வேலை வேலைன்னு போவார், வேலை இல்லை. கமலஹாசன் வறுமை நிறம் சிகப்பு, கவிதாலயா ப்ரொடக்ஷனு, ஸ்ரீதேவி ஹீரோயினு, மொதல் சீன்லேருந்து நோ வேக்கன்சி போர்டு. இப்போ ஹிந்தி தெரியாது போடாங்கிறோம் பார்த்தீங்களா? அப்போவே அந்த படத்தில் போய் பாருங்கள், ஹிந்தி நெகி மாலும் அப்படிங்கிறான். அப்போவே நோ வேக்கன்சி போர்டு. இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த படம் கமலஹாசன் நடித்து வறுமை நிறம் சிகப்பு படம் வந்த காலம் என்ன, இன்றைக்கி 40 வருஷம் ஆகுது. அந்த படத்தை பார்த்த ஒருத்தர், அநேகமாக நம்ம சார் இருக்காருன்னா, அவர் வயசில் அந்த படத்தை போய் இளமையாக இளைஞராக பார்த்துருப்பார். அவருக்கு அன்றைக்கும் வேலை இருந்திருக்காது, இன்றைக்கும் வேலை இருக்கலை. ஆனால் கமலஹாசன் அன்னைக்கும் நடித்து சம்பளம் வாங்கிட்டார், இன்றைக்கி இந்தியன் 2 நடித்து சம்பளம் வாங்கிட்டார். இவர் இந்தியன் 2க்கு இவர் பேத்தியோ பேரனையோ கூட்டிகிட்டு போய் படம் பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வர்றாரு. அப்போ வேலை யாருக்கு இல்லை? வேலை இவருக்கு தான் இல்லை. கமலுக்கு வேலை அன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருந்துச்சு, சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்போது அந்த வேலை அவனுக்கு காலம், அவனோட காலம். அன்னைக்கு வறுமையின் நிறம் சிகப்புன்னு போட்டு வேலை இல்லைன்னு சொல்லி சொல்லி சம்பாதிச்சாங்க. இன்றைக்கி வேற ஒன்றை சொல்லி சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போது நீங்கள் வேலைக்கு போகணும்னா உங்களுக்கு காலம் வர வேண்டும். கரெக்டா? காலம் தானே வரணும். கை தட்டுங்க. எங்கே சார் உழைப்பு வருது? எங்கே சார் உழைப்பு வருது? ஒரு A4 ஷீட் எடுங்க சார். தயவு செய்து இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை பார்க்கும் நெஞ்சார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது கனிவான வேண்டுகோள், இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். வீட்டுக்கு போங்க, ஒரு A4 ஷீட் எடுங்க, உங்கள் பிறந்த தேதியை எழுதுங்க. அதுக்கப்புறமா 10வது எப்போ சத்தியமாக தெரியாது, எழுதிக்கோங்க. அது எந்த வருஷம்னு போட்டுக்கோங்க. எவ்வளோ மார்க்கு வாங்கினீங்க, என்ன உழைச்சிங்க, என்ன வாங்கினீங்க, அப்போ காலம் என்ன கொடுத்துச்சு மார்க்கு, நீங்கள் என்ன உழைச்சிங்கன்னு போடுங்க. 12வதுக்கு போடுங்க, என்ன டிகிரி படிச்சிங்களோ போடுங்க. கல்யாணத்துக்கு நீங்கள் எவ்வளோ நாள் பொண்ணு தேடினீங்க போடுங்க. அந்த பொண்ணு எங்கேருந்து கிடைச்சிச்சின்னு போடுங்க. அது காலமாக போட்டுச்சா இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினதுனால போட்டுச்சா, அதை பாருங்கள். அடுத்து அந்த குழந்தை பிறந்ததில்ல, அதை எழுதுங்க. அந்த வருஷத்தை கல்யாண தேதிக்கு அப்புறம் குழந்தை தேதி எழுதுங்க.
அந்த குழந்தை கடின உழைப்பால் வந்ததா, காலம் தந்ததா? இப்போல்லாம் இன்னொரு பெரிய விஷயம். ஃபஸ்ட் நைட்டில் ஃபஸ்ட்டு தடவை ஃபஸ்ட் நைட்டில் ஹஸ்பண்டோடு சேர்ந்தது, ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததோட சரி. அதுக்கப்புறம் அந்த புருஷனும் பொண்டாட்டி கொடுத்தனமே நடத்தாமல் 30-40 வருஷம் ஓடிடுச்சு. அப்படி தான் ஓடுது. இப்போ இருக்கிறதுங்க இன்னும் ரொம்ப மோசம். அந்த மேரேஜ் நடந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு போயிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு அப்பா வீட்டுக்கு போயிடுது. இதெல்லாம் என்ன? காலம் செய்கிறது சார். இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை எவ்வளோ அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு புரோக்கர் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுற புரோக்கருக்கு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கொடுக்கணும் சார். ஆனால் அந்த பொண்ணு ராத்திரி உள்ளே போயிட்டு டாட்டா பை பை உன் கூட இருக்க விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன் பான்ட்டு கிளம்பி போகுதுங்க. இதுக்கு என்ன காரணம்? உழைப்பா? அவன் உழைப்பு, அவங்க அப்பா உழைச்ச உழைப்பெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு கிளம்புமா? அந்த பையன் கிளம்புவானா? காலம் புரியுதுங்களா? அதனால் காலத்துக்கு தான் போடுங்க. அப்புறம் அந்த பொண்டாட்டிக்கிட்ட ஒரு குழந்தை பெக்கிறதே கஷ்டம், 2 குழந்தை பெக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த 2 குழந்தை உங்களுக்கு என்ன பிறந்துச்சோ அந்த போடுங்க. அதுக்கப்புறம் என்ன தொழில் தொடங்குனீங்க எழுதுங்க. அந்த தொழிலில் என்ன நீங்கள்லாம் உழைச்சிங்க, ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா எழுதுங்க. எந்த இடத்துல காலம் உழைப்பை கொடுத்தது, உழைப்பு வெற்றியை கொடுத்தது, காலம் வெற்றியை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதின 100 குறைஞ்சது 10 விஷயம் நீங்கள் எழுதினா 9 இடத்துலையும் காலம்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கோம். உங்களுடைய உழைப்பு அந்த இடத்துல சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? அதனால் சார் உழைக்கவே வேண்டாமா, அப்படியே உட்காந்துருந்தா எல்லாம் வந்துருமா, மேலே இருந்து கொட்டிடுமா? சார் கேட்குறாரு, மேலே இருந்து கொட்டிடுமான்னு. சார் மேலே இருந்து கொட்டுமா கொட்டாதா அப்படிங்கிறது, உழைக்கணுமா உழைக்க வேணாமாங்கிறத விட நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். ரொம்ப சின்ன ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையான ஃபார்முலா. சக்ஸஸுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு ஃபார்முலா கொடுக்குறோம், யூஸ் பண்ணுங்கள், ஜெயிச்சிடலாம். அதுவும் இப்போ இந்த குழந்தைய ஏபிசிடி படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட காலம் போய் IUF, IVF, அதில் எத்தனையோ எஃப் வருது. ஒரு குழந்தைக்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி பேர் வைங்கன்னா வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறான். ஆனால் அந்த குழந்தைய எத்தனை லட்ச ரூபா கொடுத்து பெற்றன்னா 50 லட்சம் 20 லட்சம் ஒரு குழந்தை பெக்கிறதுக்கு. சார் உங்களோட உழைப்பு சார். நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கும் இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க, நான் தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு உண்மையாக நடந்த விஷயம். நான் ஜோதிடராக எல்லாருக்கும் தெரியும், எப்பயும் சொல்லியிருக்கேன், 20-22 வருஷத்து முன்னாடியிலேருந்து. அப்போ நான் வாஸ்து மேலே எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு அண்ணா, அவங்க கல்யாணம் ஆகியிருக்கு, ஜாதகம் எனக்கு தெரியும். நான் எலிமெண்ட்ரி அப்போது சின்ன பையன். அப்போது அவருக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க ஒரு 4 பசங்க, அவரு கூட பிறந்தவங்களே. இவருக்கு கல்யாணம் ஆன பிறகு ஒரு தம்பிக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு, இவருக்கு குழந்தை பிறக்கலை. இந்த அண்ணனுங்க தம்பிங்க எல்லாம் அவர் என்ன சொல்கிறானுங்க, கேலியாக பேசுகிறாங்க. இவர் சொல்கிறாரு என்கிட்ட, அருண் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறானுங்க அருண் அப்படிங்கிறாரு. என்னன்னா நமக்கு என்ன தெரியும் குழந்தை பிறக்கிறதுலாம்? அப்போ நம்ம சும்மா எலிமெண்ட்ரி தானே. நம்ம ஒரு வாஸ்து ஒருத்தர் அறிவுகுமார், அவருக்கு தெரிஞ்சவர், அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த கட்டில் இந்த பக்கம் போடுங்க, இந்த கட்டில் இந்த பக்கம் போடுங்க, இப்படி தலை வச்சு படுங்க, இந்த மாதிரிலாம் மாற்றுங்கன்னு சொல்கிறாரு. நான் பார்க்குறேன், நான் கூட நின்று பார்க்குறேன். அதை வீட்டில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன், ரொம்ப பெருசாலாம் இல்லை, இடிக்கலாம் சொல்லவே இல்லை. அது இடிக்கிறதுக்கு அங்கே இடமே கிடையாது, ஒரே செவுறு தான், ஒரே ரூமு தான். முன்னாடி கிச்சனு, பின்னாடி கொஞ்சம் ஒரு தடுப்பு மாதிரி, அதுக்கு பின்னாடி ஒரு கட்டில், அவ்வளோதான். ரொம்ப எளிமையான குடும்பம். ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. குழந்தை பிறந்துருச்சு சார், குழந்தை பிறந்துருச்சு அவருக்கு, ஒரு பெண் குழந்தை.
அடுத்த ஒரு 2 வருஷத்துல இன்னொரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு. என்ன என்ன உழைச்சாரா? காலம் சார், கை தட்டுங்களேன். இதை விட அடுத்த ஹைலைட் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இப்படி ஆயிடுச்சா, அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு. இது இப்போ என்ன ஆகுது, கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 4 இயர்ஸ் ட்ராவல் ஆகிடுச்சு. 2 குழந்தைங்க அவருக்கு வந்துடுச்சு. ஒரு நாள் நான் ரோட்டில் பார்க்குறேன், நைட்டு எங்கேனா போகிறேன் அப்படின்றேன். மெடிக்கல் ஸ்டோருக்கு போகிறாருன்னாரு. மெடிக்கல் ஸ்டோருக்கா? எதுக்கு? நான் என்ன தானே இல்லைன்னு சும்மா இந்த குழந்தெல்லாம் பிறக்கக்கூடாதுல்ல அதுக்காகன்னாரு. ஸோ காலம் பார்த்தியானான்னு அப்போவே ஒரு காலத்தில் குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்ட நீயே இன்னைக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு மெடிக்கல் ஸ்டோருக்கு போகிற பாரு அப்படின்னு. அப்போ காலம் பார்த்துக்கோங்க, குழந்தையை தருகிறது காலம்தான். சின்ன வாஸ்து சார், எனக்கு இது சிம்பிள் வாஸ்து. ஒரு பெட்ரூமை மாற்றேன். எதுக்கு சார் ஐவிஎஃப்னு 1 லட்சம்? ஒரு நல்ல வாஸ்து கண்ட உங்கள் பெட்ரூமில் நீங்கள் ஏசியை போட்டு படுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் பொண்ணு ஏசியில் படுக்கணும், மாப்பிள்ளை ஏசியில் படுக்கணும்னு யோசிக்கிறீங்களே தவிர உங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற யோசனையே இல்லை. அந்த டாக்டர் கையில் பல லட்சம் கொடுக்க தயாராக இருக்கீங்களே தவிர அந்த ஜோசியருக்கோ வாஸ்துக்காரனுக்கோ 10,000 20,000 கொடுத்தாலே குழந்தை பிறந்துடும். சார், நம்ம இந்த கற்பகாம்பால் காப்பாற்றின கருவை விடவா இந்த ஐவிஎஃப்ல காப்பாற்றிருக்க போகுது. எத்தனை பேத்துக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுத்துருக்குங்க நம்ம தெய்வங்கள். கல்லா இருக்கிற தெய்வம் குழந்தைய கொடுக்குது, இவனுங்க கொடுக்குறதா குழந்தை? சார், 20 லட்சம் செலவு பண்ணுறான்ல, அவன் வைக்கிற முதல் இதுலேயே சக்ஸஸ் ஆகணும்ல, அதாவது ஆகுதா சார்? அந்த இதை உள்ளே வச்சப்பறம் இப்படி நகரக்கூடாதான், அப்படி நகரக்கூடாதான், மாடிப்படி இறங்கக்கூடாதான், என்னென்னலாம் சொல்கிறான். கட்டில் அப்படியே படுத்துருக்கணுமா, இப்படி நகரக்கூடாதான், அப்படி நகர்ந்தால் குழந்தை நகர்ந்துருமா. எத்தனை 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து உள்ளே வச்சு இத்தனை வேலை செஞ்சு ஃபெயிலியர். இதுக்கு உழைக்கணுமா? இங்கே எங்கே சார் வருது உழைப்பு? காலம். அதனால் அந்த காலத்தை சொல்லக்கூடிய ஜோதிடத்தை நல்ல காலம், என் குழந்தைக்கு எப்போ வரும், எப்போ குழந்தை பிறக்கணும். முதல்ல 1 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா, ஒரு ஜோசியர், ஜோதிட பிரபஞ்ச குழுவில் பேசுகிற ஜோதிடர்களில் வரக்கூடிய வாஸ்துக்காரங்களில் இல்லை நியூமராலஜிஸ்ட்டு யாரோ ஒருத்தரை பார்த்து இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் எவ்வளவோ பேர் எதேதோ சொல்கிறோம், நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறோம். சார், உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்தா, இப்போது திருவெண்காடு போனேன் சார். என்னோட 15 வருடத்துக்கு மேலே என்னோட கட்சியில் நண்பராக இருந்த ஒருத்தர், அவர் சிங்கப்பூரில் இருந்தார். அப்போது திருவெண்காட்டில் அவர் ஊர். எனக்கு வந்து புதன் பகவான் எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் மயிலாடுதுறையில் தான் பொண்ணு எடுத்திருக்கேன். நான் எப்போ ஊருக்கு போனாலும் போய் புதன் பகவானை பார்த்துட்டு தான் வருவேன். அந்த நண்பருக்கு குழந்தை இல்லை. கூடவே பக்கத்தில் அதே ஊரில் ஒரு 2 தெரு தள்ளி ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லை. என் கூட வந்தவங்க, சார் இங்கே ஒரு கிளைண்ட்டை பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. சரி பார்க்கலாம்னு. குழந்தை இல்லை சார்ன்றாரு. இவருக்கும் குழந்தை இல்லை, அவருக்கும் குழந்தை இல்லை. ஓகே ரைட்டு, இவர் வீட்டுக்கு போகிறோம். நான் சொல்கிறேன், சரி இந்த மாதிரிலாம் இப்படிலாம் பண்ணுங்க, இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த வீட்டுக்கு போகிறோம். அங்கே போனால் அவர் என்னவோ மரத்தை வெட்டி இந்தியா முழுக்க அனுப்புகிற ஒரு மாதிரி வடகிழக்கில் ஒரு 1/2 டன் மரத்தை வெட்டி வச்சிருக்காரு. சார், இந்த மரத்தை எல்லாத்தையும் வெளியில் எடுங்க, இந்த முருங்கை மரத்தெல்லாம் நட்டு வச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் பிடுங்கி போடுங்க சார்ன்றோம். இவ்வளோதான் சார், வேற எதுவுமே பெரிய பரிகாரம்லாம் கிடையாது. சிம்பிளான பரிகாரம். வந்தோம், இன்னைக்கு அந்த 2 பேத்துக்குமே குழந்தை பிறந்துருச்சு சார். இதில் ஒன்று, நம்ம நண்பருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மூலியம் பிறந்து, இன்னொருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லாமல் பிறந்தது. அவ்வளோதான். என்ன சிம்பிளான விஷயம். நீங்கள் ரொம்பலாம் அழட்டிக்கவே வேண்டாம். சாதாரண விஷயத்தை செஞ்சு பார்த்தீங்கனாலே இங்கெல்லாம் உழைப்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கரெக்டான நேரம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்ப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக கூப்பிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது நடக்கும். தேவையில்லாமல் பல லட்சங்களை தயவுசெய்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகாதீங்க. சித்தா இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் கடைசியில் அவன்கிட்ட போடுங்க. ஓகேவா? இந்த வேலை, குழந்தை, அப்புறம் பணம்,
குடும்ப பிரச்சனை. சார் எல்லாரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்களா? இங்கே இருக்க எல்லாரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடு இருக்கீங்களா? யார் ஹஸ்பண்ட் தனியாக ஒய்ஃப் தனியாக இருக்கீங்க? சரி, நான் என் ஒய்ஃப் கூட இல்லைன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லோரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அடுத்து எங்கள் அண்ணன் வந்து நந்தகுமார் அண்ணன் வந்து 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு பரிகாரம் சொல்லுவோம். வேணும்னா சொல்லுங்கள். புரியுதா? அதாவது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நல்லா இருக்கிற குடும்பம், கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக நல்லா தான் இருக்காங்க. திடீர்னு ஒரு மனப்பிரச்சனை, 2 பேரும் பிரிகிறாங்க. அந்த 2 பேர்த்தையும் நீங்கள் என்ன சொல்லி பாருங்கள், இல்லை சார் எங்களுக்கு வேண்டான்னு நாங்கள் பிரிகிற மூடுக்கு போயிடுறாங்க. அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வர முடியறதில்ல. ஆனால் அதே தம்பதி ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு அதே வீட்டில் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. நாம் அங்கே போவோம், 2 பேரும் நல்லா இருப்போம். அவங்ககிட்ட போய், ஏன்டா அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் வேண்டவே வேண்டாம், நீங்கள் சேரவே மாட்டோம், நீங்கள் இப்போ எப்படிடா சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆனால் உணரணும், அந்த காலம் 2 பேர்த்தையும் பிரிச்சிச்சு, இந்த காலம் 2 பேர்த்தையும் சேர்த்து விட்டுச்சு காலம். அதனால் பொண்டாட்டி பணம் இல்லை, நகை இல்லை, சொத்து இல்லை, எது இல்லை அது இல்லைன்னெலாம் சண்டை போட்டுதுன்னா, இங்கே பார்க்குற பொண்டாட்டிங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், பார்க்குற கணவன்மார்களுக்கும் சொல்கிறேன், காலம் பணத்தை கொடுக்கும், காலம் உங்கள் வீட்டை கொடுக்கும், காலம் எல்லா செல்வத்தையும் கொடுக்கும். ஆனால் காலம் கணவனை மாற்றிக்கிட்டே இருக்காது, காலம் பொண்டாட்டிங்களை மாற்றிக்கிட்டே இருக்காது. அப்படி மாறுமா? மாறாது. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் சார். நான் இங்கே இப்படி நான் பேசணும், நீங்கள் கேட்கணும், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து கேட்கணும்னு இந்த மைக் இங்கே வந்து இருக்குன்னா, இதை தயாரித்தவன் எங்கேயோ இருக்கான், இந்த லைட்டை கண்டுபிடிச்சவன் எங்கேயோ இருக்கான், அந்த கேமராவை கண்டுபிடிச்சவன் எங்கேயோ இருக்கான். நீங்கள் காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்குறீங்க, பேஸ்ட்டை தயாரித்தது வேற ஒரு இடம், ப்ரஷ்ஷை தயாரித்தது வேற ஒரு இடம், பல்லு உங்ககிட்ட இருக்குது, 2ஐயும் தேய்க்கிறது நீங்கள், உங்களை சுத்தம் பண்ணுது. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன், இந்த ஒரு விஷயத்தை சிந்திங்க. காலையில் ஆண்டவன் இதுக்கே உங்கள் பல்ல விளக்குறதுக்கு 2 இடத்துல தயாரித்து அனுப்புகிறான்னா, உங்கள் கூட ஒருத்தி பொண்டாட்டி படுத்து புல்ல பேக்கணும்னா அதை யோசிக்காமல் அனுப்புவாரா? அப்போ ஒரு பொண்டாட்டியாக வரவர் அவர் உங்களுக்காக எவ்வளோ யோசிச்சிருப்பார். அந்த பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஏங்க உங்கள் கணவர் எப்படி இருக்கணும்னு அவர் அனுப்பி தானே வைக்கிறாரு, அவங்க கிட்ட என்னங்க நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க? சார் தொடாதங்கிறா சார் பொம்பளை, தொடாத, என்ன தொடாத, பணம் இல்லை தொடாத, பணம் இருந்தால் பணத்தை வாங்கிட்டு யார் சார் தொட சொல்லுவா? பொண்டாட்டியா? எத்தனை பொண்டாட்டி, என்ன கொடுத்துறோம் நடத்துறீங்க, என்ன சார் வாழ்றீங்க, என்ன தூக்கிட்டு போயிடுவீங்க? எல்லாரும் 2 விஷயத்துக்கு கரெக்டாக போங்க. எங்கே? ஒன்று கல்யாணத்துக்கு, இன்னொன்று கருமாரிக்கு. இன்னொன்று சொல்லுவாங்க, கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போகாமல் கூட இருக்கலாம், ஆனால் கூப்பிடலைனாலும் கருமாரிக்கு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? எதுக்கு போங்க சார்? போகும்போது தான் தெரியும் எதையுமே தூக்கிட்டு போகிறது இல்லைன்னு. உங்கள் கணவன் உங்களை தொடாமல் பக்கத்து வீட்டுக்காரன் வந்தால் தொடணும், தொடாமல் அதை வச்சுக்கிட்டு எதை தூக்கிட்டு போக போகிறீங்க? அதுக்கும் காரணம் காலம்தான். என்ன பண்ணுறது? காலம் அப்படி போட்டுருது. புரியுதுங்களா? அப்போது இந்த கணவன் கடுமையாக உழைக்கிறாரு, தன்னோட மனைவியை தொடணும்னு கடுமையாக உழைக்கிறாரு. தொட விடுதா காலம்? காலம் விட்டால் தான் போய் தொட முடியும். பொண்டாட்டி விடுதா? அப்போ அங்கே எது ஜெயிக்குது? காலம்தான் ஜெயிக்குது. கணவன் கடுமையாக உழைத்தாலும் முயற்சி செய்தாலும் மனைவியவே தொட முடியாது. காலம் ஒத்துழைத்தால்தான் மனைவியை கூட தொட முடியும். எனவே காலத்திற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சார், வேற ஏதாவது வழி இருக்கா? எங்கேயாவது உழைக்கிறதுக்கு வழி இருக்கா? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எங்கேயாவது உழைப்பு வருதான்னு. வரவே மாட்டேங்குது.
இந்த வேலையில்லா திண்டாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இங்கே நம்ம தம்பி அடுத்ததாக ஒருத்தர் பேச வர போகிறாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், தம்பி இந்த ஜோதிட மீட்டிங்க்கெலாம் வர, ஆனால் நீ போய் வேலையை பாரு. இந்த ஜோதிடத்தை இந்த வயசுக்கு நீ கொண்டு வரக்கூடாது. இது வந்து உழைக்கிற வயசு. நீ உழைக்கணும், நீ கடுமையாக உழைக்கணும். நீ 25 வயசில் தான் இருக்க, நீ இன்னும் உழைச்சி வா, இல்லைன்னா எங்களை மாதிரி இந்த கட்டத்தை நம்பி எல்லாத்தையும் கோட்டை விட்டுடுவேன்னு சொன்னேன். அந்த பையன் நான் கட்டத்தை தான் பிடிப்பேன் நடந்தது. எனக்கு அப்புறம் வந்து பேச போகிறாப்புல. அவர் காலம் எங்கே விட்டுச்சு கட்டம், உள்ள கட்டம் கட்டி இப்போ கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருச்சு இங்கே. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும், எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்கு போகிற மனோப்பான்மை நமக்கு வேணும். இப்போ நாம் இந்த இடத்துல உட்காடுறோம் அப்படின்னா, இந்த இடம் அந்த தம்பிக்கு தொடர்ந்து வந்ததால் அடுத்த அந்த மேடையை அவருக்கு வரவேற்க ரெட் கார்பெட் போட்டிருக்கு. இந்த காலம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கார். இந்த காலம் அவருக்கு இன்னைக்கு கன்னி பேச்சை திறந்து வைக்க போகுது. அதனால் என்னென்னா காலம்தான். இதில் ஒரு நல்ல கதை ஒன்று சொல்கிறேன். நிறையா யூடியூப்லாம் பார்ப்பீங்களா சார்? எல்லாம் யூடியூப் பார்க்குறீங்களா? யூடியூப் பார்க்குறவங்களாம் கை தூக்குங்க. யூடியூப் பார்க்காதவங்க கை தூக்குங்க. யாரும் யூடியூப் பார்க்குறது இல்லையா சார்? யூடியூப் பார்க்க மாட்டிங்களா? அச்சோ சார், என்ன எப்படி அப்புறமே பரவாயில்ல. அதாவது டிஆர் ராஜகுமாரி தெரியுமா சார்? அண்ணா டிஆர் ராஜகுமாரி தெரியுமா? டிஆர் ராஜகுமாரி தெரியுமா? தெரியும். அதாவது முதல் கனவு கன்னி, தமிழகத்தின் முதல் கனவு கன்னி. நமக்கெல்லாம் தெரிஞ்சது நயன்தாரா தான். ஆனால் நீங்கள் போய் அடிச்சு பாருங்கள், முதல் கனவு கன்னி யாருன்னு டிஆர் ராஜகுமாரி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சுப்பிரமணியம்னு ஒரு இயக்குனர், கே சுப்பிரமணியம்னு சொல்லி ஒரு பிரபலமான, அந்த காலத்து பிரபலமான இயக்குனர். அவர் கச்ச தேவயானை அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு எஸ்பி தனலட்சுமி அப்படின்னு ஒரு நடிகையை புக் பண்ணுறதுக்கு அந்த நடிகையோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வீட்டுக்கு போனதும் போய் உக்காந்துடுறாரு அந்த இயக்குனரும் அவர் கூட போனவரும். அந்த எஸ்பி தனலட்சுமிங்கிறவங்க அன்னைக்கு பாப்புலரான ஹீரோயின். அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜாயி வந்தவங்களுக்கு காபி கொடுமாங்கிறாங்க. என்னங்க, எங்கள் மாணிக்கண்ணன் இப்போ காபி கொடுக்குறாரு இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கு அந்த தனலட்சுமி அம்மா என்ன சொல்கிறாங்க, வந்தவங்களுக்கு காப்பி கொடுமாங்கிறாங்க. அந்த அம்மா காப்பியை கொண்டு போய் இயக்குனர் கையில் கொடுக்குது. இயக்குனர் அந்த காப்பியை வாங்காமல் அந்த அம்மாவையே பார்க்குறாரு. காப்பியை வாங்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. என்னடான்னா அவருக்கு அந்த பொண்ணு அப்படி பிடிச்சி போச்சு. வெளியில் வந்தவர் கூட வந்தவர்கிட்ட கேட்குறாரு, என்ன வீட்டு வேலைக்காரியாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. இல்லை இல்லை, இந்த பொண்ணு வந்து வேலைக்காரி இல்லை, அந்த எஸ்பி தனலட்சுமி அவங்களுடைய உறவுக்கார பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா பேர் என்ன, ராஜாயி. இவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மேக்கப் டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்க்கலாம், எப்படி வரீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. அவங்கள போய் அப்போல்லாம் டி நகரில் தான் மேக்கப் டெஸ்ட் எடுப்பாங்களாம். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கதை இருக்குது. சித்ரா சம்பத் அவர் சொல்லியிருக்காரு. அங்கே போய் மேக்கப் டெஸ்ட் எடுக்க போகும்போது அந்த மேக்கப் மேனு, என்னது இந்த பொண்ணுக்கு மேக்கப் போடுறதா, நம்ம இயக்குனருக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சா, இந்த பொம்பளைக்கெல்லாம் இந்த இவளுக்கிட்ட அழகும் இல்லை ஒன்றும் இல்லை, கட்டக்கரேர்னு இருக்கா, இவளை போய் மேக்கப் போட சொல்கிறாருன்னு ஃபோன் போட்டு அந்த டைரக்டர் கேட்டாரா, ஏங்க நிஜமாலுமே இவங்களுக்கு தானே, நிஜமாக நீங்கள் அந்த பொண்ணுக்கு மேக்கப் போடுங்க, அந்த பொண்ணு கேமரா ஆங்கிளில் அருமையாக இருக்கும்னு. அந்த பொண்ணுக்கு மேக்கப்பை போட்டு டெஸ்ட்டு எடுத்து பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக வராங்க. அந்த பெண்ணை வந்து நான் என் படத்துக்கு புக் பண்ணிக்கிறேன் உங்களை அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு என்னன்னே புரியல. என்னவா ஏதோ ஒரு சின்ன சைடு ரோலாக இருக்கும்னு நினைக்கும் போது, இல்லை இல்லை என் கச்ச தேவயானோட ஹீரோயினே நீ தான் அப்படின்னு சொன்னதும் அப்படியே காலில் விழுந்துட்டாங்களாம். அந்த ராஜாயி அப்படிங்கிறது டிஆர் ராஜகுமாரியா ஆகி மிகப்பெரிய ஆளாக வராங்க.
இந்த இடத்துல காப்பியை தூக்கிட்டு வர கடினமான உழைப்பை தான் அந்த அம்மா செஞ்சாங்க. காப்பியை தூக்கிட்டு வர்றது எவ்வளோ கடினமான உழைப்பு சார், சொல்லுங்க சார். காலம் என்ன சார் பண்ணுச்சு? டிஆர் ராஜகுமாரியா ஆக்குனுச்சு, ஒரு ராஜாயிய ராஜகுமாரியா ஆக்குனுச்சு. நான் என்னோட முதல் ஜோதிட பிரபஞ்ச குழுவிலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் பெயர் மாற்றம் உங்கள் வாழ்வை மாற்றும். அது ரஜினிகாந்தில் இருந்து சிவாஜி கணேசன்ல இருந்து எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரே ஒரு பெயர் மாற்றம் வாழ்க்கையை மாற்றணும். இந்த ராஜகுமாரிக்கு வாழ்க்கையும் அப்படி தான் மாறுனுச்சு. படிக்கணும், விஷயங்களை கேட்கணும். அப்போது இங்கே எங்கேயாவது உழைப்பு இருக்கா? காப்பி கொண்டு வரதெல்லாம் உழைப்பா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் சார், எஸ்ஜே சூர்யா இன்னைக்கு பயங்கர பிஸியாக இருக்கார். இந்தியன் 2ல் 2 சீன் தான் வந்திருக்காரு. அந்த மீதி சீன்லாம் அடுத்த 3வது பாட்டில் தான் வரப்போகுதான். அதுக்கு அவர் கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஆனால் அவர் என்னவா அவரத்துக்கு வந்தார்? எஸ்ஜே சூர்யா என்னவா வந்தார்? இயக்குனராக வந்தார். இயக்குனராக வந்தவர் காலம் அவரை என்னங்க சார் பண்ணுச்சு? வில்லன் ஆக்கிடுச்சு. என்ன வில்லன்? அப்படி ஒரு அவர் பேசுகிற பேச்சு அப்படி இருக்கான். அதுக்கு இன்றைக்கி கோடி கொடுக்குறாங்க. இந்த சமுத்திரகனின்னு ஒரு டிக்கெட்டு, அவர் என்னவா வந்தார்? இயக்குனராக வந்தார். அவரை காலம் என்ன பண்ணுச்சு? வில்லன் ஆக்குனுச்சு, குணச்சித்திர நடிகர் ஆக்குச்சு, கோடீஸ்வரன் ஆக்குனுச்சு. அப்போது காலம் கோடீஸ்வரன் ஆக்குனுச்சா, கடின உழைப்பு ஆக்குனுச்சா? காலம். காலம். நான் அப்போவே சொன்னேன் சார், கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப கடினமாக உழைக்கணும். இந்த மாதிரி சார் ஒரு மருத்துவர் இருக்கார். இப்போ நம்மலாம் பேசுனா, நம்ம விஷயத்தை பேசுனா ஏதோ இதெல்லாம் வந்து மேன்போக்காக சொல்கிறாங்க, ஏதோ வேணும்னு சொல்ல, லாஜிக்கலாக எதுவுமே இல்லை. அப்படி தானே பார்க்குறவனுக்கு என்னவோ இதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சிந்திங்க, நல்லா சிந்திச்சாலே தெரிஞ்சிடும் நான் பேசுகிறதுல விஷயம் இருக்கா இல்லையான்னு. ஒரு டாக்டர் எம்எஸ், எம்டி, எஃப்ஆர்எஸ்சிஎஸ், எஃப்எஸ்ஹெச் என்னென்னவோ வச்சுக்கோங்க சார், 10 டிகிரி படித்து வச்சுருக்காரு சார். தொட்டா ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஓகேவா? ஆப்ரேஷன் அவர் பண்ணால் சக்ஸஸ், கரெக்டா? தொட்டா சக்ஸஸ். அந்த உயிரை அவரால் காப்பாற்ற முடியுமா? அந்த காற்றை அந்த உடம்புக்குள்ள அவரால் வச்சிருக்க முடியுமா அவர் பண்ணுற ஆப்ரேஷனால்? ஒரு உயிரை ஒருத்தனுக்குள்ள உடலுக்குள்ள வச்சிருக்கிறது உழைப்பா காலமா? காலம். நீ என்ன படிச்சிருந்தாலும், நீ என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும், அவனுக்கு காலம், போகிற காலம் வந்துட்டா அவன் போயிடுவான். அவனை ஆண்டவன் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான். உங்கள் படிப்பு, உங்கள் உழைப்பெல்லாம் எதுக்கு ஆகும்? ஒன்றுத்துக்கும் ஆகாது. அப்போ ஜெயிக்கிறது காலமா உழைப்பா? காலம். காலம். டாக்டரும் தோக்கிற இடம் காலம். நம்ம ரஜினிகாந்த் சார்கிட்ட வருவோம். ரஜினிகாந்த் அவங்கள்ட்ட நீங்கள் போய் யூடியூப்பில் தேடுங்க, அர்ச்சனா அவங்க பேட்டி எடுப்பாங்க. அநேகமாக அது வந்து 2.0 படத்தோட இன்டர்வியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கேட்கும்போது அப்படியே ரஜினி சேமையாக அப்படியே கிளாப் பண்ணிட்டு அப்படியே குஷியாக அப்படி இருப்பார், அப்படியே எனர்ஜெட்டிக்காக. அர்ச்சனா அந்த பக்கம் அப்படியே சும்மா எனர்ஜெட்டிக்காக பேசும். அந்த அம்மா கேட்குது, சார் நீங்கள் எங்கள் சூப்பர் ஸ்டார், நீங்கள் ரோபோ மாதிரி, நீங்கள்லாம் பயங்கரம் எங்களுக்கெல்லாம், உங்கள் ஸ்டைலெல்லாம் அப்படி இப்படி. எப்பயாவது நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா சார் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு தனி திறமை இருக்குன்னு அப்படின்னு? ஒன்று அவர் ரஜினி, நான் ஒரு பஸ் கண்டக்டராக 300 ரூபா 350 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். ஒரு டைமில் அப்படியே லட்சமாக பணம் வந்து கொட்டுனுச்சு. அப்போது நாம் ஏதோ தனி பிறவியோ, நம்மளை ஆண்டவன் ஸ்பெஷலாக படைச்சிட்டானோ, நமக்கு இவ்வளோ பணம், பேர் புகழ், இவ்வளோ பேர் கைத்தட்டுறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கொஞ்ச காலம் போனதும் இல்லை, நாம் எல்லாரும் போல தான். நாம் வந்த காலத்தில்
சிவாஜி கணேசன், எம்ஜிஆர்லாம் இல்லை. நம்ம 1960 வந்திருந்தால் நம்ம காலி, நாமளும் பின்னாடி நின்று இருக்கணும். நம்ம வந்த காலத்தில் யாரும் இல்லை, அதில் நம்ம ஜெயிச்சிட்டோம். காலம்தான் நம்மளை ஜெயிக்க வச்சிச்சு. நமக்கு வந்த எனக்கு அமைஞ்ச அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்ல, எனக்கு அமைஞ்ச டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், அவங்களால தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லுவார். போய் பாருங்கள், நான் சொல்ல, ரஜினிகாந்தே சொல்லுவார். அப்போ அங்கே ஜெயிக்கிறது என்னது? காலம். ஒரு தடவை இல்லை, ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி நம்ம ரஜினி இன்னொரு தடவை மறுபடியும். இந்த காலம் என்ன சார் பண்ணுது? நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் போய் இறங்குறேன். என்னை என்னோடய மேனேஜர் ஒருத்தர் சார் இந்த ஃப்ரண்ட் கேட்டில் போக வேண்டாம், சைடில் போகலான்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டேன். இல்லை சார், ஒரு நடிகருடைய ரசிகர் கூட்டம் முன்னாடி நிற்கிறாங்க, நிறைய பேர் க்ரௌடு இருக்காங்க, அதனால் நம்ம இந்த கேட் வழியாக போயிடலான்னு சொன்னார். அப்போ தான் நான் உணர்ந்தேன், இன்றைக்கி அந்த நடிகரின் காலம், அவருக்கு கூட்டம் கூடுது, நாம் சைடில் போவோம் அப்படி. யாருக்கு? ரஜினிக்கு. ரஜினி உணர்ந்துருக்கார். அப்போ அவரை சைடில் போக வச்சது என்னது? காலம். இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இது எல்லாமே காலம் தானா? அப்போ நாங்கள்லாம் உழைப்புக்கு எங்கே சார் போகுது? நல்லா யோசிங்க. உழைப்பு எந்த இடத்துல இருக்குன்னா, எனக்கு ரஜினிகாந்த் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பாபா படத்தில் ரொம்ப உண்மையாக ரொம்ப அருமையான விஷயத்தை சொல்லியிருப்பார். அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயத்தை சொல்லியிருப்பார். ஆனால் படம் தோத்துருச்சு. ஓகே, ரைட்டு. அவர் நான் யானை இல்லை குதிரைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தார். எதில்? சந்திரமுகியில். யார் யார்? பி. வாசு, நயன்தாரா, ரஜினிகாந்த், வடிவேலு எல்லாம் சேர்ந்து அந்த படம் வருது 2005. அந்த படத்தோட பட்ஜெட்டு 19 கோடி. சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தான் அந்த படம், பிரபு தான் ப்ரொடியூசர். படம் என்ன ஓடுச்சு? செம ஓட்டம் இல்லை, பின்னி ஓடுச்சு. எவ்வளவு? 90 கோடி. 100 கோடி ப்ராஃபிட்டு. எத்தனை? 15 கோடி போட்டு. சார் உழைப்பு சார், கடுமையான உழைப்பு. ஆமாம் தானே? ரஜினி ரொம்ப லக்க லக்க லக்கா, ரொம்ப கஷ்டம், லக்க லக்க லக்கா கஷ்டம் தானே? அடுத்தது அதே டீமு, அதே பி. வாசு, அதே வடிவேலு, அதே நயன்தாரா. குசேலன்னு ஒரு படம். என்ன சார் ஆச்சு? காலம். உழைப்பு 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 என்ன சார் ஆச்சு? அப்போது காலம்தான் வெற்றியை தருகிறது. இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். விஜய் இப்போ இப்போ தலைவராக வந்திருக்க விஜய், காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம். அவரெல்லாம் சாதாரணமாக என்ன கேட்டால் ஸ்ரீவித்யாவுக்கு சோப்பு போட்டுட்டு இருந்தவர் தான். அவருக்கு ஒரு நல்ல காலம், அருமையான பட இயக்குநர்கள் எல்லாம் அருமையாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. காதலுக்கு மரியாதைன்னு ஒரு, காதலுக்கே மரியாதை அன்னைக்கு தான் சார். இன்றைக்கா மரியாதை இருக்குது? காதலுக்கு இன்றைக்கெல்லாம் மரியாதையாக இருக்குது. சே கன்றாவி தான் இருக்குது காதலில். காதலுங்கிறதுக்கே விவஸ்தையே இல்லாமல் போச்சு. சரி, இருக்கட்டும். அந்த காதலுக்கு மரியாதை ஃபாசில், இளையராஜா, ஷாலினி, விஜய். சார் அந்த படத்துக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியுமா? யாருக்காவது இங்கே இருக்காங்கல்ல தெரியுமா? சும்மா தோராயமாக சொல்லுங்களேன். இன்னைக்கு விஜயோட ஒரு படத்துக்கு எவ்வளோ இன்றைக்கி செலவு? 130 கோடி, 150 கோடி. சரி, அந்த படத்துக்கு எவ்வளவு? 1 கோடின்றாரு. 50 லட்ச ரூபா சார் அந்த படம். அந்த படம் எவ்வளோ தெரியுமா சம்பாதிச்சது? 15 கோடி. அந்த காலத்தில் சங்கிலி முருகன்றவர் ப்ரொடியூசர். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கடுமையாக காதலுக்கு மரியாதை பண்ணாங்கல்ல, அடுத்தது எல்லாரும் மரியாதை பண்ண மறுபடியும் சேர்ந்தாங்க. யார்? அதே ஃபாசில், அதே இளையராஜா, அதே விஜய் எல்லாம் சேர்ந்து கண்ணுக்குள் நிலவு, ஷாலினி எல்லாம் சேர்ந்து கண்ணுக்குள் நிலவுன்னு வந்தாங்க. என்ன சார் ஆனாங்க? உழைப்பு, காலம்.
அப்போது அது ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, உங்கள் பேர் என்ன, ஹரிஷா இருந்தாலும் சரி, நாகானந்தனா, யாராக இருந்தாலும் சரி சார், காலம்தான் சார். உங்கள் காலம் ஜோதிட பிரபஞ்ச குழுவோடு சேர்ந்து வெற்றி பெறுவதற்கான காலம். சேருங்க, விஷயத்தை கற்றுக்கோங்க, ஜெயிங்க. இங்கே வரத்துக்கே ஒரு காலம் இருந்தால் தான் வர முடியும். அந்த காலத்தில் வரீங்க, ஜெயிக்கிறீங்க. புரியுதுங்களா? எப்படி ஜெயிக்கணும் அதுதான் முக்கியம். அதுதான் நமக்கெல்லாம் தெரியல. அதை தான் தெரிஞ்சிருந்தா நான் இந்நேரம் ஜெயிச்சிருப்பேனே சார். இந்நேரம் ஜெயிச்சிருந்தா இங்கே வந்திருக்க மாட்டீங்க சார். நீங்கள் இங்கே வரணுங்கிறது விதி. இனிமே தான் ஜெயிக்க போறீங்கிறது தான் விதி. அதனால் சொல்கிறத கேளுங்க. எப்பயுமே சொல்கிற மாதிரி சேஞ்ச் யுவர் டைரக்டர். தம்பி சொன்னாப்புல, அண்ணா நீங்கள் சொன்னதில் ரொம்ப நல்ல விஷயம், உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மாற்றுங்க சார். உங்கள் பேச்சையே கேட்டுட்டு இருக்காதீங்க, அடுத்தவன் பேச்சை கொஞ்சம் கேளுங்க. 2 படம் சொல்லுவோம் ஒவ்வொரு தடவையும். அந்த 2 படத்தில் நோட் பண்ணிக்கோங்க. ஹரிச்சந்திரா போய் ஹரிச்சந்திரான்னு போட்டு அந்த படத்தை கொஞ்சம் நேரம் பாருங்கள். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இந்த கணவன் போட்டு மனைவியை பக்கத்தில் உட்கார வச்சு அம்மா உட்காருமான்னு போட்டு 2 பேரும் பொறுமையாக இப்படி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மனைவி கடைசி காலம் வரை உங்களுடன் ரொம்ப இணக்கமாக இருப்பாங்கன்னு நான் நம்பி சொல்கிறேன். அதுக்கு இந்த ஹரிச்சந்திரா படத்தை பாருங்கள். சார் என்ன சார் சார் இந்த ஹரிச்சந்திரான்னு ஒரு நமக்கு தெரியும். ஹரிச்சந்திரன் யார் சார்? ஹரிச்சந்திரன் யார்? பொய்யே பேச மாட்டார், அவ்வளோதான் நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பொய் பேசாதவன் ஹரிச்சந்திரன் சார். அதுக்கப்புறம் நான் சார் பொய்யே பேச மாட்டேன், உண்மையை பேசாமல் இருப்பேன், ஆனால் பொய்யே பேச மாட்டேன். ஆனால் அந்த படத்தை பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் ஏன் அடி வாங்கினேன்றதுக்கு பொய் பேசாமல் இருந்தது தான் காரணம்னு. நீங்கள் பொய் பேசாமல் இருந்தீங்கன்னா அத்தனை அடி மேலே இருந்து நவகிரகமும் சேர்ந்து வந்து அடிக்குது. படத்தை பாருங்க, படத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான படம். உண்மையாலுமே இந்த மாதிரி மனுஷனுங்களாம் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கானுங்க, அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. உண்மையாலுமே அந்த படத்தை பார்க்கும்போது நான் ஒரு எமோஷ்னல் ஃபூலுங்க, குபு குபு குபுன்னு அழுதுருவேங்க. உண்மையாலுமே ரொம்ப கண்ணீர் விட்டுட்டேன். நல்ல மனைவி, அனைத்தும் இழந்துருவாங்க, குழந்தை போயிடும், எல்லாம் போயிடும். ஆனால் கணவனுக்காக டேடாடா இன்னைக்கு மனைவிகள்லாம் பார்க்கும்போது அப்படியே பிரமிப்பாக இருக்குது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹரிச்சந்திராவை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு தான் கல்யாணமே பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படம், தயவு செய்து ஹரிச்சந்திராவை பாருங்கள். அதுக்கப்புறம் ராஜபாட்டு ரங்கதுரைன்னு ஒரு படம். எங்கே இருக்காப்புல தம்பியானா நல்லா தலையாட்டுறாப்புல பார்த்துருக்காப்புல, ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம வாழ்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போகும்போது எதையும் தூக்கிட்டு போடலாம், அண்ணன் தம்பி எல்லாரோட சந்தோஷமாக வாழணும்னு. எங்கள் ஜோதிட பிரபஞ்சக்குழு தலைவர் அவர்கள் வந்து வீட்டுக்கு போன தடவை சேலத்தில் மீட்டிங் வந்துட்டு என்னை கூப்பிட்டு போய் ராயன் படத்தில் உட்கார வச்சார். எல்லாத்தையும் ராயன் படத்தை பார்த்தோம். ஓ கொடுமை. ராஜபாட்டு ரங்கதுரை 1973 என்னவோ அந்த படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த். இப்போ அண்ணன் தம்பி பாசம்னு இருக்கும், அக்கா தங்கச்சி பாசம்னா பாசம் மலர்னு சொல்லுவோம். இந்த ராஜபாட்டு ரங்கதுரை எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் வந்து தம்பிக்காக இது பண்ணுவார். நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்காதவன் சொல்லி 1985 அந்த படம் அண்ணனுக்காக தம்பிக்காக அப்படியே பஸ்ஸில் இருந்து காசு கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறமா தர்மதுரை அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1991 வந்திருக்கு. அதில் போய் தம்பிங்களுக்காக சொத்தை விடுவார். அவங்க அப்பையும் சொல்லுவான், டே தம்பின்னாதான் அவனுக்கு அயோக்கிய பயன்டானுவான், இல்லை எனக்கு தம்பி தான் போவார். அதுக்கப்புறமா பாட்ஷால உள்ளே போயிட்டு தங்கச்சிக்காக உள்ளே போயிட்டு வெளியில் வந்து என்னம்மா என்ன இந்த சீட்டு மெடிக்கல் சீட்டுக்கு ஒரே ஷாட்டு என்ன சொன்னேன், உண்மையை சொன்னேன்.
உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் மெடிக்கல் சீட்டு வரும். அந்த மாதிரி அண்ணன் தம்பிங்க பாசத்தை பார்த்து நம்மெல்லாம் வளர்ந்தா 2024 கொண்டு போய் ராயன்னு ஒன்று கொண்டு போய் உள்ளார உட்கார வச்சு ஒரு தங்கச்சிக்காக 2 தம்பியை தூக்கிட்டு சிட்டிக்கு வந்தானா தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அண்ணனை குத்துறானுங்க, தங்கச்சி கொண்டு போய் தம்பிங்க குத்துறாங்க, எல்லாம் குத்தி சாவுதுங்க சார். சமுதாயம் செத்து போச்சு சார். தியேட்டரே முழிக்குது. டேய் என்னடா இது எல்லாரும் செத்துட்டீங்க, என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு தியேட்டரே முழிக்குது. சரி இப்படி தான் முழிச்சிச்சு, தமிழ்நாடு திருந்திருச்சின்னு பார்த்தா 150 கோடி கலெக்ஷன் சார். 150 கோடி கலெக்ஷன். 150 கோடி அடிக்கிறதுக்கு எப்படி கொலை பண்ணுறானுங்க பாருங்க. அப்போ நாம் அடிக்கணும்னா எவ்வளோ கொலை பண்ணணும்? நல்லதா சொல்லணும். நல்லது சொன்னால் அந்த சமுதாயம் கேட்குமா? நம்ம இருந்த ராஜபாட்டு ரங்கதுரை சமுதாயம் எங்கே? இங்கே வந்து நிற்கிற ராயன் சமுதாயம் எங்கே? தயவு செய்து சொல்கிறேன், காலம் இந்த காலம் இதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த காலமும் மாறும். அந்த காலம் மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் வேணும், நல்ல விஷயங்கள் வேணும். காலம்தான் எல்லாத்துக்கும் வெற்றியை தருது. இந்த காலத்தில் இப்படி படம் எடுத்தால் தான் ஓடும்னு அவன் இந்த மாதிரி படத்தை எடுத்து 150 கோடி அடிச்சுட்டு போகிறான். அப்போ இந்த இடத்துல ஜெயிச்சது என்ன? காலம். காலம். எனவே காலமே வெற்றியை தருகிறது. உழைப்பிற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகேவா? எல்லாரும் தீர்க்கமாக முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய உழைப்பு இல்லை, கடமை. நீங்கள் இன்றைக்கி இங்கே வரணுங்கிறது கடமை. அதிலெல்லாம் உழைப்பலான் இல்லைன்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு செய்யுங்க. ரொம்ப சின்னமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நோட் பண்ணிக்கோங்க. திறமையை மறந்து விடுங்கள். அது உங்களுக்கு இருந்தால் அதை பயன்படுத்துங்கள். ஆனால் அது உங்களுக்கு இல்லை என்றால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றுங்கள். அது திறமையை விட அதிகமாக உங்களுக்கு உதவும். தொடர்ந்து படியுங்கள். இப்படி படிப்பது உங்களிடம் திறமை இல்லாவிட்டாலும் உங்களை திறமைசாலியாக மாற்றும் என்று ஒரு அறிஞர் கூறியுள்ளார். அவரது வழியில் உங்கள் திறமையை வளர்த்து அனைவரும் வெற்றி பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஜோதிட பிரபஞ்ச குருவுக்கு எனது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சார், இதில் வந்து எந்த ஜோதிட பாயிண்ட்டுமே இல்லை. ஜோதிடம் நான் சொன்ன எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்குது. எங்கே இருக்குது? காலத்துக்குள்ளே இருக்குது. நான் சொன்ன எல்லாருடைய காலத்தையும் போய் பாருங்கள். அங்கே எல்லாத்துலேயும் ஜோதிடம் இருக்குது, அங்கே எல்லாத்துலேயும் வருஷம் இருக்குது, அங்கே எல்லாத்துலேயும் நம்பர் இருக்குது, வாஸ்து இருக்குது, எல்லாமே இருக்குது. உட்காந்து பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு பல ஐ ஓப்பன் ஆகும். உங்கள் வாழ்க்கை உயர எண்கணிதம் ரொம்ப முக்கியம். தொடர்பு கொள்கிறதுக்கு என்னோடய கைபேசி எண் 9952328832. நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு சொற்பொழிவு கொடுத்துருக்கார். ஆனால் கைத்தட்டல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மீண்டும் ஒரு முறை கைத்தட்டுங்க. அதாவது இந்த தலைப்பை வந்து சொற்பொழிவு ஆற்றுவதற்கு பதிலாக ஒரு பட்டிமன்றமாக வச்சுருந்தோம்னா அது மிக சிறப்பாக இருந்திருக்கும். பட்டிமன்றமாக வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு தீர்ப்பு வந்து காலம்தான் வருமே ஒழிய உழைப்பு வராது. இந்த விஷயத்தை வந்து எப்படின்னா, ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதை உணர்ந்தவங்க மட்டும்தான் ஜோதிடத்தை நம்பி வருவாங்க, அல்லது ஜோதிடம் கற்றுக்க முடியும். உழைப்பால் எல்லாமே முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறவங்க வந்து ஜோதிடத்தை எப்பயுமே கற்றுக்க முடியாது, ஜோதிடத்தின் வழி போக முடியாது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சில இன்டர்வியூவில் வந்து இந்த ஆசாஞ்சி அப்படிங்கிறவர் வந்து நான் கர்மாவை நிவர்த்தி பண்ணுறேன், ஜோதிடமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கார். ஆக்சுவலாக அவருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும். அவர் கருப்பு கலர் ட்ரெஸ் போடுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், தாடி வச்சுருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எல்லாத்துக்குமே ஜோதிட ரீதியாக ஒரு காரணம் இருக்கும், ஒரு காலம் இருக்கும். அவர் காட்டில் மழை பெய்யுது, அவருக்கு காலம் நல்லா இருக்குது, அருண்ராம் சார் சொல்கிற மாதிரி. அதனால் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, அவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறார். இந்த புரிதல் இவங்களாம் வந்து தப்பாக கைட் பண்ணுறாங்க மக்களை. அப்போ ஜோதிடலை நாம்
அந்த டெக்னிக்கல் விஷயத்தை பேசுகிறத விட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வழியில் அருண்ராம் சார் இன்றைக்கி வந்து மிக அருமையாக பேசியிருக்கார். ஏன்னா 10 பேருமே அஸ்ட்ராலஜியை பற்றி பேசினாங்கன்னா அது ஒரே மாதிரி இருக்காது. பட் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி யாராவது ஒருத்தர் பேசணும். அந்த மாதிரி மிக அருமையான விஷயத்த கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா இவர் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஏஆர் ரஹ்மானுடைய லைஃப் தான் ஞாபகத்து வந்துச்சு. ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து முன்னாடி வந்து திலீப் குமார்னு பேர் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஏஆர் ரஹ்மானாக மாற்றுறாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு ஜோசியிட்ட போய் கேட்குறாங்க, என் பையன் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காரு, தூங்கிட்டு தான் இருப்பாராம்மா, சோம்பேறித்தனமா. அப்போ ஜோசியர் சொல்கிறாராம்மா, இன்னும் ஒரு 4 வருஷம் இதே மாதிரி தான் தூங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சுவாமி சொல்கிறீங்க? ஆனால் 4 வருஷத்துக்கு மேலே உங்கள் பையனுக்கு தூங்குறதுக்கே டைம் இருக்காது அப்படின்னு சொன்னாராம். இப்போ அவர் எப்படி இருக்கார்? தூங்கவே டைம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருக்கார். அப்போ நமக்கான காலம் வரும்பொழுது நிச்சயமாக நமக்கான வெற்றி கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் நான் ஜோதிடம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் படித்து நீ என்ன பண்ண போகிற? நானும் அதே மாதிரி தான் ஜோதிடம் படிச்சுட்டு காலையில் எந்திரிச்சோடனே நல்லா சாப்பிடுவேன். 3 வேளை வீட்டில் சாப்பாடு போட்டுருவாங்க. வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். புக் எடுத்து வைப்பேன். ஜோதிடத்தை பற்றி படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். தண்டச்சோறுன்னு பேர் வாங்கிட்டு வீட்டில் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி வீட்டில் 3 வேளையில் 1 வேளை தான் சாப்பிட முடியுது. மீதி 2 வேளை சாப்பிட முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கும். ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். உன்னை ஒரு நாளாவது பார்க்கணும்பா, இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் போடாத, வீட்டில் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறாங்க. அப்போ காலம் வரும்போது எல்லாமே மாறும். அப்போ என்னென்னா, உழைப்புங்கிறது பேட்டர்ன், அது நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்கணும். உங்களுக்கு காலம் நல்லா வந்தாலே உங்களை இந்த உழைக்கக்கூடிய சக்கரத்துக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீர்கள். இதுதான் விஷயம். சோம்பேறி, தண்டச்சோறு, அதிர்ஷ்டம் இல்லாதவங்க இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு காலம் வந்துருச்சுன்னா நீங்கள் உழைக்கிற அளவுக்கு மாறிடுவீங்க. படு சோம்பேறியாக இருப்பாங்க. ஆனால் எப்படி தான் சுறுசுறுப்பானான்னு தெரியாது. அந்த காலம் அவங்களை மாற்றிவிடும். இதான் அதில் இருக்கிற கான்செப்ட். எனக்கெல்லாம் காலையில் 10 மணிக்கு முன்னாடி முழிப்பே வராது. காலையில் 10 மணிக்கு முன்னாடி முழிப்பே வராது. எனக்கு வந்து மிட் நைட்டே வந்து காலைல 6 மணிக்கு தான், 10-11 மணிக்கு எந்திரிச்சு பழக்கம். ஆனால் அந்த காலம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கு மேலே தூங்க முடியாது. அவ்வளோ வேலைகள் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அது காலத்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். இதை யாருமே மறந்துடாதீங்க. அதான் ஆணித்தரமாக கூறியிருக்கார். அதே மாதிரி நம்மளுடைய கண்ணதாசன் ஐயா அவர்கள் அவருடைய ஹிஸ்ட்ரியை படிச்சிருப்பீங்க. அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஒரு வரி எழுதியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற பழமொழி இருக்கும். ஆனால் மதி விதியை வெல்ல வேண்டும் என்று விதி இருந்தால்தான் மதி விதியை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ எல்லாமே டெஸ்டினி, கர்மா, விதி, காலம் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஸோ இந்த புரிதல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்க முடியும். மிக அருமையான ஒரு சொற்பொழிவு, மிக அருமையாக பேசினார். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப பாருங்கள். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு நந்தகுமார் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.